இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க யாரையோ காப்பாத்துறதுக்காக தேவையில்லாம ஒரு அப்பாவி மேல படிய போட்டுட்டு இருக்கீங்க சார். ஆஹா, தப்பு சார். நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். எது கரெக்டோ அதை மட்டும் பண்ணுங்க சார். எங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தோட அடிப்படையில தான் அவரை நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது போக அவரே தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல எங்களை என்ன சார் பண்ண சொல்றீங்க நீங்க? எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். சரி, பேசிக்கிறோம். என்ன சொல்றாரு? நல்லா விசாரிச்சு தான் அரெஸ்ட் பண்ணன்றாரு. மேடம், சத்தியமானுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அஞ்சலி, வா அஞ்சலி போலாம். அஞ்சலி, பிரதர் எங்க அப்படி கூட வால் பிடிச்சிட்டே வருவீங்களா? சரி, ஏதோ நீங்கள் முருகன் மச்சான் விஷயத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சா நான் நீங்கள் பண்ணலை. பரவாயில்ல ப்ரோ, ஒரு மாதிரி தான் இருக்கிறீங்க நீங்களும். போகலாம். இப்போதான் என் கேரக்டரை பற்றி புரிஞ்சுக்கிறீங்களா? பரவாயில்ல, இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? சார், ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும். வெயிட் பண்ணுங்க. மச்சான், இந்த ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் பாரு. சரிங்க மாப்ள. பாருடா அஞ்சலி, 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 நான் அஞ்சலி கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் ப்ளீஸ். சகல, உங்க வைஃப் கிட்ட நீங்க பேசும்போது நான் பக்கத்துல இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சமாவது டீசன்சி மெயின்டைன் பண்ணுங்க சகல. என்ன பிரச்சனை? அம்மா, உங்க அண்ணன் எங்க? என்கிட்ட சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன். ஏய், நீ ஏன் கிரிமினல் கேஸ்ல உள்ள போயிட்டு ஜெயில இருந்து வெளியே வந்திருக்க? நீ ஏன் பிரச்சனையை சரி பண்றியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார். அஞ்சலி, என்னால எல்லா கேஸையும் ஈஸியா உடைச்சிட்டு வெளியில வர முடியும். உன்னோட ஆசை நான் ஜெயில இருக்கணுங்கிறது. அதனால அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கலாம் அஞ்சலி. உன் பிரச்சனையை நான் ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடுவேன். என்னன்னு சொல்லு அஞ்சலி. அதை நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அஞ்சலி ப்ளீஸ், இந்த பாரு, நீ கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியாது. என்ன முருக மச்சானுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரா? சொல்லு, நான் சால்வ் பண்றேன். இங்க பாரு, உன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிதான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இப்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. உண்மையிலேயே அண்ணனுக்கு என்ன கஷ்டம்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். வாமா வா. ஏதோ உங்க அண்ணனை காணோம், தேடி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா ஜெயில போய் உட்கார்ந்துருக்கானாமே. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. அத்த, நான் என்ன பண்ணேன்? ஆமா, நடந்து முடிஞ்ச பிரச்சனைய மறுபடியும் தூசி தட்டி கேஸ கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்க. ஆமா, அவங்களே நொந்து போயிருக்காங்க. ஏமா இந்த நேரத்துல? வாய மூடு. இந்த வீட்டுக்கு மருமகங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா? தினம் தினம் இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கொண்டு வரா. ஒண்ணு வீட்டுக்குள்ள பிரச்சனைய பண்றா, இல்ல வெளியே போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்து தலையில போடுறா. அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருக்கிறதுக்கு புத்தியே இல்ல. அத்த, இது ஏதோ ரோட்ல போறவங்க வரவங்க பிரச்சனை கிடையாது. இது எங்க குடும்பத்தோட பிரச்சனை. அதுக்கு நான் போக கூடாதா? எங்க அண்ணன் ஒரு அப்பாவி, சம்பந்தம் இல்லாம யாரோ வந்து அவர் இந்த கேஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க. அவரை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை தானே. ஏன்னா உங்ககிட்ட கேக்குறேன் அத்த, இந்த வீட்டுல ஒருத்தருக்கு பிரச்சனைனா நீங்க வேடிக்கை பாப்பீங்களா? இதோ மீனாக்கா நிக்கிறாங்கல்ல, அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா நீங்க கை கட்டி வேடிக்கை பாப்பீங்களா? இல்லல. அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். மேடம், போயிடுங்க மேடம். நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்லை. இவங்க சொல்றதெல்லாம் இதுல வாங்கி இதுல விட்டுருங்க. நம்மளோட முக்கியமான வேலை முருக மச்சானை வெளியே எடுக்கணும். அதை பார்ப்போம். வெற்றி, இந்த கேஸ் அவ்வளவு சீக்கிரம் முடியாது.
கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு. அதனால நானே ஒரு நல்ல லாயரை ஏற்பாடு பண்றேன். அவரை வச்சு வாதாடுவோம். இல்ல மாமா, இந்த கேஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எங்க அண்ணன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவரை காப்பாத்த முடியும். அவரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. மாமா, அவரை எப்படி பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் மாமா. நீங்க உதவி பண்றேன்னு சொன்னதுக்கு நன்றி. இதை நாங்க பாத்துக்கிறோம் மாமா. இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. நல்ல அனுபவம் உள்ள லாயரா நான் அப்பாயிண்ட் பண்றேன். இந்த கேஸ்ல உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூட இருக்கிறேன். தைரியமாயிரு, சரியா? அபிராமி, தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டு துளசியை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதுவும் நம்ம குடும்பத்தோட பிரச்சனை தான். நாம தான் அதை சரி பண்ணி வைக்கணும். கதிரு, வா. சரி. வாங்க. யுவர் ஆனர், என் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. ஏற்கனவே அந்த டைவோர்ஸ் கேஸ்னால நிறைய பிரஷர்ல இருக்காங்க. இப்போ இந்த கேஸையும் எடுத்து வாதாடினாங்கன்னா அது அவங்க ஹெல்த்தை பாதிக்கும். என் அஞ்சலி வயித்துல வளர்ற என் குழந்தையும் பாதிக்கும். அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்றேன். எனக்கு என்னோட குழந்தை, என்னோட ஒய்ஃப், இவங்க 2 பேரோட ஆரோக்கியம் முக்கியம். என்னோட ஹெல்த் பத்தி எனக்கு தெரியும். என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும். இது என் அண்ணனோட கேஸ். கண்டிப்பா நான் வாதாடுவேன். இவருடைய மனுவை நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க, யுவர் ஆனர். இல்லம்மா, அவர் கொடுத்த மனுவுல டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட்டும் சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்திருக்காரு. உங்க உடல் நலம் கருத்தில் கொண்டு நீங்க வாதாடுறத என்னால அலோவ் பண்ண முடியாது. நீங்க வேற லாயரை வச்சு இந்த கேஸை வாதாடுங்க. மேடம், சட்டம் படித்தவங்க வாதாடுறதுக்கும் சாதாரணமானவங்க வாதாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மேடம். அது ஒரு சீனியர் லாயராக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்பா இந்த பெட்டிஷன் கொடுக்கும்போது ஒரு லாயரை சொல்லியிருந்தார். அவர் கொஞ்சம் இந்த பார் கவுன்சில்லாம் பெரிய ஆள். அவரை வச்சுட்டே போயிடுவோமே. இப்போ எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஆமாம் மேடம்.